ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு வரப்போகிற ஒரு பெரிய யுத்தத்திற்கு, வரப்போகிற பொல்லாத காரியங்களுக்கு நாங்க எப்படி விலக்கி பாதுகாக்கப்படணும்னு சொல்லி எங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இந்த நாட்கள்ல அமர்ந்து கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துல சத்துரு கிரியை செய்யறான் பாஸ்டர், எங்க குடும்பத்துல சத்துரு பலமா கிரியை செய்து வாழ்க்கை அழிக்க முடியும் நினைக்கிறான் அப்படின்னு இது வரைக்கும் அறிக்கை இட்டீங்கல்ல, இனி அறிக்கை எடுங்க. சங்கீதம் 144 வசனத்தை அறிக்கை எடுங்க. எங்க குடும்பத்துல சத்துரு உள்ள வர முடியாது, சத்துரு குடியிருக்க முடியாது. எங்க வீதிகளில, எங்க வீட்டுல கூக்குரல் சத்தம் கேட்கவே கேட்காது. ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கும், தேவனை துதிக்கிற சத்தம் கேட்கும், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய சத்தம் கேட்கும், தேவனுக்கு உகந்த காரியங்களை நம்ம சொல்கிறத அநேக காதுகள் கேட்கும். காரணம், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் 144 சங்கீதத்தின்படி கர்த்தர் அப்படிப்பட்டதான அனுபவத்துக்குள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் பாக்கியமாய் நடத்துவார், பாக்கியசாலிகளாய் மாற்றுவார். தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனத்துக்கு எந்த ஆபத்தும் வராது, எந்த திகிலும் உங்களை பிடிக்காது, எந்த பட்டயமும் உங்களை சேதப்படுத்த முடியாது, எந்த கொள்ளை நோயும் உங்களை தொட முடியாது, எந்த அதிகாரங்களும் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. காரணம், நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய விசேஷமான சீரை பெற்றவர்கள். சீர் என்று சொல்லும் போது நமக்கு நல்ல ஞாபகத்துக்கு வரும், திருமணமாகிறவங்களுக்கு கொடுக்கிற சீர் நினைப்போம். அது மட்டும்தான் சீரா? இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சீரை வைத்திருக்கிறார். ஆமேன். என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை படிப்பிக்கிறது ஒரு சீரு. ஆமேன். கொல்லாத பட்டயத்தை உங்களை தப்ப வைத்து உங்களை நடத்துகிறது ஒரு சீரு. ஆமேன். சத்துரு உங்க குடும்பத்துல வராதபடி, ஆமேன், குடும்பத்துல அவர் கிரியை செய்யாதபடி, உங்க வீதிகளில் உங்க குடும்பத்துல எந்த ஒரு அழுகையின் சத்தமும், எந்த புலம்பலின் சத்தமும் கேட்கப்படாதபடி உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய சீரை கர்த்தர் வைத்திருக்கிறார். கலங்கி போகாதீங்க, தைரியமா இருங்க. 144 சங்கீதத்தை இந்த நாட்கள் அதிகமாக நீங்க வாசித்து தியானித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். ஆனால் 144 சங்கீதத்துல நிறைய சம்பவங்கள், இப்பொழுது இருக்கிற சட்டத்துக்கு ஒத்து போகக்கூடிய அநேக சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் நம்மை தப்பு வைப்பார். ஆமென். நம்முடைய தேவன் நமக்கு தெய்வமா இருக்கிறபடினால அவர் எல்லா காரியத்திலையும் நம்மை காத்து வழி நடத்த போதுமான தேவன் இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துக்குன்னு சொல்லி கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். ஜெபிப்போமா? இருந்த இடத்துல முழங்கள் படிட்டு ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இவ்விதமான சீரப்பட்ட ஜனமா நான் இருக்கணும் ஆண்டவரே, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமா நான் இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. 144 சங்கீதத்தின் வாயிலாக என்னோட பேசினதுக்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேளையில நம்முடைய பிள்ளைகளோடு கூட வசனத்தை போதித்து இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். 144 சங்கீதத்தின் வாயிலாக ஒரு 3 காரியங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை படிப்பிக்கிறவர். யுத்தம், ஆண்டவரே, கொள்ளாத காரியங்கள், எங்களை மிஞ்சுகிற காரியங்கள், நாங்கள் மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நினைக்கிற காரியங்களில் எப்படி நாங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு போதிக்கிறவராக இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, எங்க வாழ்க்கையில எங்களை கொல்ல நினைக்கிற, எங்களை அழிக்க நினைக்கிற எந்த ஒரு கொல்லாத பட்டயமா இருந்தாலும் சரி, அவர்களை எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறேன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அப்பா, எந்த ஒரு சத்துருவோ, எந்த சத்துருவின் கிரியைகளோ எங்க வாழ்க்கையிலேயோ எங்க குடும்பத்திலேயோ உள்ள வராதபடி, அது குடியிருக்காதபடி, ஆமென், அந்த அதிகாரம் செலுத்தாதபடி ஆண்டவரே அவர்களை துரத்தவும், அவர்களை இல்லாமல் போக பண்ணவும். ஆண்டவரே, எங்க குடும்பத்திலேயோ, எங்க வீதிகளிலோ, எங்க ஆண்டவரே இடங்களிலேயோ கூக்குரின் சத்தமோ அழுகையின் சத்தமோ கேட்காதபடி பாதுகாக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிற கர்த்தர் உண்டு. இந்த வார்த்தையை தியானித்திருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆஸ்வதிக்கப்படுவாராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரம், ஆசீர்வாதமும் நன்மையும் சுகமும் விடுதலையும் உண்டாக முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே ஆண்டவரே அதிகமாய் கிட்டி சேரவும், கர்த்தருக்குள்ளே உடைய பிள்ளைகள் அதிகமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐக்கியப்படவும் பரிசுத்த ஆவியான உதவி செய்ய. ஆண்டவரே, உலகத்துல ஆண்டவரே உடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்த நினைக்கிற எந்த சம்பவம் எழுமினாலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை பிள்ளைகள் ஒரு நாள் அறிக்கையிட்டு விதமான சீர்பெற்ற ஜனமாய் காணப்பட, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது என்று சொல்லி அறிந்து கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரிக்க மகிமைப்படுத்த உதவி செய்யும். பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல